ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலையே செய்யலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாசுமதி ரைஸு ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கு. ஒரு கடாயில் சீரகமும் பூண்டு பல்ல அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதக்கிக்குவோம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் குடமிளகா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் சேர்த்தாச்சு. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கேரட் பீன்ஸை கொஞ்சம் வதங்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வெங்காயத்தாள் பொடி பொடியாக நறுக்கி அதையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. ஒரு பரட்டி விட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். இது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி முதைய வச்சாச்சு. இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு அரிசி. காயோடு நம்ம அந்த அரிசி தண்ணி ரெண்டையும் ஒன்றா ஊற்றி வச்சு சேர்த்துடலாம். ஏன்னா மறுபடியும் வடிச்சிட்டு ஊற்றினா அரிசியில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் தண்ணியை களைஞ்ச உடனே அதில் ஊற்றி வச்சாச்சு. நல்லா ஒரு கலக்கிடுவோம். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசமாக டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் இது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலக்கி விட்ருவோம். இப்போ நம்ம குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சும்மா கடையில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு இது போல் நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது போல் எல்லாம் நல்லா மலர்ந்து மேலே நல்லா கலங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசியை தொட்டு பார்த்துருங்க, சாதத்தை வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா சிம்மில் வச்சே வேக வைங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸை கலக்கும்போது லேசாக கலக்கணும். நல்லா மசிகிற மாரி கலக்கிடக்கூடாது. அடியிலேருந்து அப்படியே லேசாக எடுத்து போட்டு பரட்டி விடணும். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். போட்டு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. இது கூட மேலே கொத்தமல்லி இலையும் ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம வெங்காயத்தாலும் பொடியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாஸ் போட்டு நம்ம சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.